அம்மா 5 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி புதினா சட்னி பொடி அரைப்பாங்க. ஆமா, தேங்காய் சேர்க்காம எப்படி பண்றதுன்னு சொல்றேன், வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 7 பச்சை மிளகாய், பொடியா கட் பண்ண 6 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி போட்டு லைட்டா வறுத்துட்டு 2 கட்டு புதினா சேர்த்து பச்சை வாசம் போய் நல்லா சுருள வதங்கினதும் 1 கப் உளுந்து, 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்து பருப்பு பொன்னிறமா மாறினதும் தேவையான அளவு கல்லுப்பு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து பெரட்டிட்டு உப்புல ஈரம் குறைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். அதுக்குள்ள ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி இருக்கிறவங்களுக்கு, கிட்ஸுக்கு ஹெல்தி லைஃப் ஸ்டைல ரன் பண்ண நினைக்கிற எல்லாருக்கும் லைவ் ஃப்ரூட்ஸோட மால்ட் மியூஸ்லி எல்லாம் வாங்கி ரெகுலரா பிரேக்ஃபாஸ்ட்க்கு பதில் ஹெல்தியாவும் குயிக்காவும் ரெடி பண்ணி சாப்பிட்டுடலாம். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாம 100% ஆர்கானிக் அண்ட் ஹோம் மேட். ரஸ்மை டேஸ்டும் செம்மையா இருந்தது. அதனால கீழே கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். வாமா கூட இல்லாம புதினா பருப்புல நல்லா ஆறிடுச்சு. மிக்சர் ஜார்ல போட்டு பொடி பண்ணி எடுத்தாச்சு, இருக்கட்டும். தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து கடுகு வெடிச்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து பெரட்டிட்டு ரெடி பண்ண இன்ஸ்டன்ட் பொடியில சேர்த்து கலந்துட்டா பர்ஃபெக்ட் புதினா சட்னி பொடி ரெசிபி அம்மா ஸ்டைல்ல ரெடி. சட்டுன்னு 2 டேபிள் ஸ்பூன் பொடி போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்துட்டா குயிக்கா புதினா சட்னியும் ரெடி. இதை சொல்லாம விட்டுட்டேன் பாருங்க, 5 மாசம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்னு இல்ல, நீங்க வெளியே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க, பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஞாபகமா ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நிறைய குக்கிங் டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ்க்கு பாரதி குக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்யூ.